ஹாய், எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே ஹாப்பியாக ரொம்ப ரொம்ப சேஃபாக இந்த தீபாவளியை உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களோட மகிழ்ச்சி எப்போவும் இதே மாதிரி என்னைக்கும் நினச்சிருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்து சப்போர்ட் பண்ணிடுங்க. நித்யகலா டெக்ஸ்டைல்ஸ் என்ற பதாகை தாங்கிய இரண்டடுக்கு கட்டிடத்தின் நுழைவாயில் வழியே உள்நுழைந்து வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு பில்லிங் போடும் இடத்தில் சென்று தன் வேலையை ஆரம்பித்தாள் மின்மினி. இந்த கடையில் வேலைக்கு சேர்ந்து 1.5 வருடம் ஆகப் போகிறது. பில்லிங் தவிர அவ்வப்பொழுது பட்டு தளத்தில் சேல்ஸ் வேலை செய்வோருக்கு விற்பனை செய்வதில் உதவியும் செய்வாள். மின்மினி படித்தது பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங். கடைசி செமஸ்டரை எழுதி முடித்த கையோடு காதல் விஷயமும் தெரிய வந்ததில் டிகிரி சான்றிதழை கூட வாங்க முடியாது அங்கிருந்து தென்றலூருக்கு புலம்பெயர்ந்து வந்துவிட்டனர். தான் கற்ற கல்வியை பயன்படுத்தும் வாய்ப்பு இங்கு இல்லை. அதனால் பில்லிங் பிரிவில் வேலையில் உள்ளாள். கடையில் முகூர்த்த நாட்களை தவிர மற்ற நாட்களில் வியாபாரம் சற்று குறைவாகவே இருக்கும். ஆனாலும் ஊழியர்களின் சம்பளத்தில் இதுவரை அவர்கள் முதலாளி எந்த குறையும் வைக்காது பேசிய சம்பளத்தையே தருவார். வேலைப்பளு அதிகமில்லை. புது சரக்குகளை பிரித்து எடுத்து நகரத்தில் இருக்கும் மற்ற கடைக்கு அனுப்பி வைத்து லாபம் ஈட்டுவார்கள். மின்மினியும் பில்லிங்கில் தற்போது வேலை இல்லாததால் குடோனில் புது ஜவுளிகள் வந்திறங்கிய மூட்டையை பிரித்து தரம் பார்த்து எடுத்து வைத்து கொண்டிருந்த மற்ற ஊழியருடன் இணைந்து அந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். அந்நேரம் அவளின் போனிற்கு அழைப்பு வந்தது. திரையில் வைதேகி என்ற எழுத்து மின்னியது. அதை பார்த்தவுடன் சிறு புன்னகையோடு அந்த அழைப்பை ஏற்று பேச ஆரம்பித்தாள் மின்மினி. வைதேகி வேறு யாரும் அல்ல, இவள் அன்னை கீதாவின் அம்மாதான் இவர். பணத்தை மதிக்காது மனிதரை மதிக்கும் குணம் கொண்டவர். ஆனால் இவரின் கணவர் அப்படியே நேரெதிர். ஹலோ, சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? எனக்கென்ன, நல்லா இருக்கேன்டா. ஆமா, நீ எங்க வேலையில இருக்கியா? தொந்தரவு பண்ணிட்டேனா என கேட்டார் வைதேகி. தொந்தரவெல்லாம் இல்லைம்மா, இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன், சொல்லுங்கம்மா. அப்ப சரிடா, நான் இப்போ உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். மதியத்துக்குள்ள வந்துடுவேன். நீ என்ன பண்ற? மதியம் பர்மிஷன் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடு. ஒரு நல்ல விஷயம் சொல்லத்தான் வரேன். என்ன விசேஷம் அது? இப்பவே சொல்ல மாட்டீங்களா? இப்பவே சொல்லிட்டா உன்னை நேரில் பார்க்க முடியாதே. உனக்கே தெரியும் கீதா அப்பாவை பத்தி. அவரு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்குள்ள நானும் அங்க இருக்கணும். அதனால சீக்கிரம் கிளம்பிடுவேண்டா, அதான் என வைதேகி கூற, சரிங்கம்மா, நான் வந்துறேன், நீங்க பார்த்து வாங்க என பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தாள் மின்மினி. வைதேகி பற்றி நினைத்தாலே அவள் மனதில் நேசசாரல் வீசும். அவ்வளவு அன்பான பெண்மணி அவர். கீதா அத்தனை பேசையும் பொறுத்து போக இன்னொரு காரணம் வைதேகிதான். அவர் மட்டும் இல்லை என்றால் இவள் இப்போது இந்த ஊரில் இருந்திருக்க மாட்டாள். சென்னையை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட போது அவளின் குடும்பத்திற்கு முதலில் எங்கு செல்வது என்றே தெரியவில்லை. அப்போது அவள் அன்னை கீதாவின் அன்னைதான் இந்த ஊருக்கு வழிகாட்டியது. இது அவர்களின் பூர்வீக கிராமம். இங்கிருந்து தொழிலுக்காக அவர்கள் இப்போது நிரந்தரமாக குடியிருப்பது திருச்சி மாநகரத்தில். அங்கிருந்து சென்னைக்கு படிக்க வந்த போதுதான் கதிரவனின் மேல் காதலாகி கல்யாணமும் செய்து கொண்டாள் கீதா. திருச்சியில் இருந்து 2 மணி நேரம் பயணம் செய்தால் தென்றலூரை அடைந்து விடலாம். இந்த கடையில் வேலை வாங்கி கொடுத்ததும் வைதேகிதான். வைதேகியின் கணவர் விஜயன் நகரத்தில் ஜவுளி வியாபாரம்தான் பெரிய அளவில் செய்து வருகிறார். அவர்கள் பூர்வீக கிராமத்திலும் தங்கள் தொழில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இங்கே இந்த கடையை ஆரம்பித்தார். அங்கே திருச்சியில் பெரிய அளவில் உயர்ந்ததும் இங்கே இந்த கடையை அவர் நண்பனின் பொறுப்பில் பார்த்துக்க சொல்லி விட்டுள்ளார். 3 மாதங்களுக்கு ஒருமுறை திருச்சி சென்று கடையின் கணக்கு வழக்கை பற்றிய தகவலை விஜயனிடம் சேர்ப்பித்து விடுவார் ராஜன். மின்மினி இங்கே வேலை செய்வது விஜயனுக்கு தெரியாது. ராஜனிடம் பேசி அதை தெரியாமல் பார்த்து கொண்டார் வைதேகி. இதையெல்லாம் யோசித்தபடியே வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் மின்மினி. நேரம் கடந்து 11 மணி ஆனது. அனைவரும் தேநீர் பருக 2ஆம் தளத்திற்கு சென்றனர். மின்மினி வந்ததும் அவளுக்கும் தனக்குமான தேநீரும் வடையும் வாங்கி கொண்டு மினி பக்கத்தில் வந்தமர்ந்தாள் கவிதா, மின்மினியின் தோழி.
அடியே மினி, உனக்கு விஷயம் தெரியுமா? நமக்கெல்லாம் போனஸ் போட போறாங்க என உற்சாகத்தோடு கவிதா சொல்ல, என்ன போனஸா? தீபாவளி வர இன்னும் 3 மாசம் இருக்கே, அதுக்குள்ள எதுக்கு என புரியாமல் கேட்டாள் மின்மினி. சரியா போச்சு போ. இது தீபாவளி போனஸ் இல்ல, நம்ம கடையோட முதலாளி பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கு தான் இந்த போனஸ். பொண்ணுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள ரொம்ப பெரிய இடமா. இதோ இன்னைக்கு காலையில நம்ம மேனேஜர் ராஜன் சார் அந்த மாப்பிள்ளையோட போட்டோ கூட காட்டினாரு. பா, என்ன அழகா இருந்தார் தெரியுமா? அவரு கண்ணு காந்த மாதிரி நம்மள அந்த போட்டோல இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. பவர்ஃபுல் ஐஸ்டி, செம்ம ஹேண்ட்ஸம். அவரோட விழிய பார்த்தே நான் விழுந்துட்டேன்டி. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்க அவ்வளோ ஆசையா இருந்துச்சு. ஆனா அந்த மேனேஜர் மண்டைய 1 நிமிஷம் தான் அந்த போட்டோவை காட்டினாரு. அதுக்குள்ள ஆஃப் பண்ணிட்டாரு போனை என மனத்தாங்களோடு சொல்லிக் கொண்டிருந்தாள் கவிதா. இதையெல்லாம் கேட்டவாறு தேநீரை சுவைத்து கொண்டிருந்த மின்மினியோ, அப்போ வைதேகிமா இதை பத்தி சொல்லதான் நம்மள நேரமே வீட்டுக்கு வர சொன்னாங்களா என தனக்குள்ளே எண்ணியபடியே அமைதியாக இருந்தாள். அடியே, நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீ எனக்கு என்னன்னு உட்கார்ந்துருக்க? உனக்கும் அந்த ஹேண்ட்ஸம் யாருன்னு பார்க்க ஆசை இல்லையா? அதெல்லாம் எதுக்குடி, நானா கட்டிக்க போறேன் ஆசையா பார்க்க? இப்படி அடுத்தவங்க உரிமையை ரசிக்கிறது தப்புடி. ஆசை இருந்தாலும் கட்டிக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் பணக்காரங்க, நாம ரசிக்க மட்டும்தாண்டி முடியும். ஸோ அழக ரசிக்கிறது ஒன்றும் தப்பில்லையே என கவிதா சொல்ல, கவிதாவின் உண்மை அவளின் காயம்பட்ட இதயத்தின் ரணத்தை மேலும் குத்தி வலி கொடுத்தது. கண்களை மூடி தன் வலியை அடக்கினாள் பெண்ணவள். அவர்களின் வசதிக்கு நான் இணையில்லை என்றுதானே என்னவனோடு சேர விடாது என்னை பிரித்தார்கள். ஏழையாக பிறந்தது என் தவறா? அதனால் என் காதல் உயர்வில்லையா என தினமும் தனக்குள்ளே கேட்கும் இந்த கேள்வியை இப்போதும் கேட்டு வலியை அடக்கினால் இருக்கும் இடம் கருதி. ஆனால் இந்த பேதை பெண்ணுக்கு யார் சொல்வது? பணம் வசதி என்பதை தாண்டி காதலுக்கு முக்கியமே தைரியம்தான் என்று. அன்று அவள் கோழையாக இல்லாமல் தன் காதலுக்காக எதிர்த்து போராடி இருந்தால் இன்று இப்படி இவள் தனியே ரணப்பட தேவையில்லையே. அவளை அவளாகவே ஏற்று காதல் செய்த காதலனிடம் அவன் குடும்பத்தின் முகத்திரையை கிழித்து காட்டியிருந்தால் இன்றைக்கு அவள் தனித்து நின்றிருக்கும் அவசியம் ஏற்பட்டிருக்காது. இவள் எண்ணிற்கு அத்தனை அழைப்பு விடுத்தான் அந்த காதல்காரன். ஆனால் காதலை தாண்டி பயமே வென்றது. குடும்பத்தை முதலாய் நினைத்து அவனை தூக்கி எறிந்துவிட்டு இப்போது அழுது என்ன பயன்? மின்மினி எதுவும் பேசாது அமைதியாக இருக்க, பேசும் ஆர்வத்தில் அதை கவனிக்காத கவிதாவோ, ஏய், நீ மட்டும் அவர் போட்டோவை பார்த்த நீயும் சைட் அடிக்க ஆரம்பிச்சிடுவ. ராஜன் சார் கிட்ட மாப்பிள்ளை சார் நேம் கேட்டு இன்ஸ்டால போட்டு பார்த்தேன்டி. அவர் தான் டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் மேன் ஆச்சே. உடனே அவர் ஐடி வந்துடுச்சு. அதில் இருக்க ஒவ்வொரு போஸ்ட்லையும் என்ன ஸ்டைலா இருக்காரு தெரியுமா? இதோ இதை பாரேன் என சொல்லி ஒரு புகைப்படத்தை தேர்ந்தெடுத்து மூடியிருந்த மின்மணியின் கண்முன்னே மொபைலை தூக்கி பிடித்து காட்டினாள் கவிதா. கவியின் போனை நகர்த்திவிட்ட மினியோ, நீயே அதெல்லாம் பாரு, எனக்கு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் ஆஃப்டர்நூன் கிளம்பணும். ஸோ நான் போய் என் ஒர்க்கை பார்க்குறேன் என சொல்லி எழுந்து சென்றாள் மின்மினி. போடி, ரொம்பத்தான் பண்ற, உனக்கு இந்த ஹேண்ட்ஸம் மேனை பார்க்க கூட கொடுத்து வைக்கலப்போ என தன்னை தாண்டி நடந்து சென்ற மினியின் முதுகை பார்த்து குரல் கொடுத்தாள் கவிதா. அதை காதல் கேட்டவளுக்கு சிரிப்புத்தான் வந்தது. இவள் ரசித்து காதலுருக பார்க்கும் ஒரே ஆண்மகன் என்றால் அவளின் காதலன் மட்டுமே. பேராண்மை என்ற சொல்லுக்கு இலக்கணம் அவன். அவனின் கேசம் கலைத்து விளையாட தென்றலும் ஆசை கொள்ளும். ஆனவனை தழுவிச் சென்ற காற்றும் கூட காதல் ராகம் இசைக்கும். கட்டழகன் அவனின் நட்சத்திர புன்னகையில் இருளும் கூட வெளிச்சம் பெறும். மொத்த பெண்கள் கூட்டமே அவனை ரசிக்க தவம் கிடக்க, ஆனால் காளையவன் ரசிப்பது என்னவோ அவளை மட்டும்தான். இதை இக்கணம் நினைக்கும் போதும் மின்மினிக்குள் காதல் கர்வம் மிளர்ந்து தலை தூக்கும். ஆனால் சிலரின் சதியால் நேச இலைகள் அறந்து போய்விட்டதே, அது மீண்டும் வலுப்பெறுமா என்பது விதியின் கைகளில்தான் உள்ளது. நிஜத்தை இழந்து நிழலோடு உறவாடி கொண்டிருக்கிறாள் பேதை இவள். நிஜம் அறிந்தால் பாவை மயிலின் நிலை யாதோ? நிஜம் என்னவென்று அறியாது
தன்னவனை பற்றி எண்ணிக்கொண்டே வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் மின்மினி. அன்று அவள் விழி அசைவுக்கு இசையும் சேவகனாய் இருந்தவனோ இன்று கருணை ஏந்திய கண்களில் கனை ஏந்தி அவளை வதம் செய்ய ரவுத்திரத்தோடு காத்திருக்கின்றான். வெறி கொண்ட வேங்கையாய் தன்னை ஏமாற்றிய பொய்மான் அவளை வேட்டையாட காத்திருக்கிறான் வேடன் அவன். அவன் பெயருக்கு அர்த்தம் சேர்க்கும் விதமாக இந்த உலகமே உயர்ந்து பார்க்கும் அளவிற்கு பேரையும் புகழையும் பெற்று தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி அதில் செருக்கையும் திமிரையும் அரிதானமாய் கொண்டு 6 அடி உயரத்தில் திராவிட நிறத்தில் ஆண்களையும் ரசிக்க வைக்கும் தோற்றத்திற்கு சொந்தக்காரன். காதலின் வழிக்கு மதுவை நாடாது தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்க ஓட ஆரம்பித்து இன்று சென்னையில் மட்டுமே இருந்த அவர்கள் குடும்ப தொழிலான டெக்ஸ்டைல் வியாபாரத்தை தமிழகம் முழுவதும் தன் திறமையால் கிளை பரப்பி பொருளின் தரத்தை உயர்த்தி மக்களின் நம்பிக்கையை பெற்று ஆடை வாங்க வேண்டும் என்றாலே மக்களுக்கு முதலில் இவனின் கடை மட்டுமே ஞாபகம் வரும் அளவிற்கு பெயரையும் புகழையும் பெற்று இவனால் உயர்ந்து நிற்கிறது இவன் தொழிலும் குடும்பமும். அவன் தந்தையின் விரலை பிடித்து வளர்ந்தவன் அல்ல. ஆனால் இன்று அந்த விரல்களின் உழைப்பையே உலகம் பாராட்டும் வகையில் உயர்த்தியவன். யார் அந்த அவன்? சூரியனின் கொதிநிலையை மிஞ்சும் ஹேசல் விழிகளின் சொந்தக்காரன். கன்னி பெண்கள் மையல் கொள்ளும் தேக்குமர கட்டழகு தேகத்தின் வசியக்காரன். இளவம்பஞ்சி இதயத்தை காதல் தந்த வழியால் இரும்பாக்கி இன்று டெக்ஸ்டைல் சாம்ராஜ்யத்தின் முடிசூடா மன்னனாக விளங்கும் தி கிரேட் மிஸ்டர் ஆரியன் வாசுதேவன். மும்பை விமான நிலையத்தில் இருந்து சென்னையில் வந்து தரை இறங்கிய அவனது பிரைவேட் ஜெட்டிலிருந்து தன் காரை நோக்கி தரை அதிர நடந்து சென்றான் ஆரியன் வாசுதேவன். அவன் வதனம் வெற்றி களிப்பில் மின்னியது. காரை அவன் நெருங்குவதற்குள் அங்கு நின்றிருந்த மொத்த மீடியாவும் அவனை சூழ்ந்து கொண்டு அவனுக்கு வாழ்த்து கூறி பல கேமராக்கள் அவனை கிளிக் செய்து தனக்குள் வாங்கி கொண்டது. தமிழ்நாடு அளவில் பிசினஸ் செய்தவன் இந்த மும்பை டெக்னோடெக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு தன் தொழிலின் அடுத்த கட்ட யுக்தியை டெக்னாலஜி துணை கொண்டு ப்ராஜெக்டை சிறப்பாக விவரித்து இன்று இந்தியா மற்றும் வெளிநாடு முழுக்க இருக்கும் அனைத்து நவீன ஷாப்களிலும் இவன் ஆடை கலெக்ஷனுக்கென்று தனி பிரிவையே உருவாக்கும் அளவிற்கு கொண்டு வந்து வெற்றி பெற்றுவிட்டான். மீடியாக்களின் கேள்விக்கு பதில் அளித்தவன் நேரமானதை கருதி எக்ஸ்கியூஸ் மீ என சொல்லிவிட்டு தன் கூலிங் கிளாஸை அணிந்து கொண்டு வேக நடையில் வெளியே வந்தான். அவன் கண்களில் ஒரு அலட்சியம், எதையும் ஆழ்ந்து துளைத்தெடுக்கும் பார்வைக்காரன். தன் ஹேசல் விழிகளால் மற்றவரின் மனதை கணித்து அறியக்கூடியவன். அவன் ஹேசல் விழிகளில் மயங்காத பெண்களே இல்லை. அவன் நடைக்கு ஈடு கொடுத்து அவன் பின்னாலே ஓடி வந்தான் அவன் பிஏ கண்ணன். இவர் என்ன கால சக்கரம் கட்டி இருக்காரா? இவ்வளவு வேகமா போறாரு? எப்பா வடபழனி முருகா, நான் வழுக்கி விழாம நீதான் காப்பாத்தணும் என மனதிற்குள் அவசர வேண்டுதல் ஒன்றை வைத்தபடி அவனை பிடிக்க ஓடினான் கண்ணன். காரை நெருங்கியதும் டிரைவர் கதவை திறந்துவிட உள்ளே ஏறி அமர்ந்தான் ஆரியன். மூச்சு வாங்கியபடியே காரின் முன்னால் வந்து ஏறிய கண்ணன் தன் மூச்சை நிதானப்படுத்தி தன் பாஸை திரும்பி பார்த்தான். இன்னைக்கு ஷெட்யூல் என ஒற்றை கேள்வி ஆரியன் கேட்க, பாஸ் இப்போதானே வந்தீங்க, இன்னைக்கே ஆஃபீஸ் போகணுமா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே என்று அக்கறைப்பட்டு கண்ணன் சொல்ல, தன் ஹேசல் விழிகளை கொண்டு அனல் பார்வை ஒன்றை கண்ணனை பார்த்து அவன் வீசியதில் கண்ணனோ பயந்து முன்னே திரும்பி அமர்ந்து தனக்குள்ளே, டேய் அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லி உனக்கு ரெஸ்ட் இன் பீஸ் போஸ்டரை ரெடி பண்ண வச்சிடாதடா மழையா என திட்டிவிட்டு தன் கையில் இருந்த மடிக்கணனியில் தன் பாசுக்கான இன்றைய வேலைகளை கடகடவென கூறி முடித்தான் கண்ணன். அதில் பார்வைக்கும் எட்டாத சிரிப்பை ஒன்றை தன் இதழ்களில் தவள விட்டான் ஆரியன் வாசுதேவன். சென்னை போக்குவரத்தில் ஆரியனின் கார் சிக்னலில் நிற்க அந்நேரம் அவன் மொபைலுக்கு அவன் அன்னையான இந்திரா அழைப்பு விடுத்தார். ஹலோ மக்களே, நீங்கள் கேட்ட ஹீரோட இன்ட்ரோ அடுத்த எபிசோட தான் வர வேண்டியதாக இருந்துச்சு. சரி, உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வைக்க வேண்டாமேன்னு சொல்லி அந்த எபிசோட்லேருந்து ஹீரோட இன்ட்ரோவை கட் பண்ணி இந்த எபிசோட்லேயே ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன், உங்களை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதோட கண்டினியூவான அடுத்த எபிசோட செவ்வாய்க்கிழமை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அது வரைக்கும் எல்லாரும் ஹாப்பியாக சேஃபாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.